ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றியதை பார்க்க போகிறோங்கிறத வாங்க இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குவீங்க. 2026 ஆண்டுடைய முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் 18ஆம் தேதி ஒரு கொடூர நாளாக வர இருக்கு. ஆக்சுவலி 1000 ஆண்டுகளுக்கு பிறகு சிறப்பான முறையில் கிரக நிலைகள் அன்னைக்கு அமைந்திருக்கு. அதற்கு காரணம் என்னன்னா, தை பிறந்தால் வழி பிறக்கோ அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப தையில் 4ஆம் தேதியான ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அமாவாசையானது வருது. வரக்கூடிய இந்த அமாவாசை தை மாதத்துடைய அமாவாசை. தை பிறந்த உடனே அமாவாசை வருது ரொம்ப விசேஷம். இந்த தை அமாவாசையில் கிரகங்கள் சிறப்பாக அமைந்திருக்கிறதுனால மேச ராசியில் பிறந்த நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் இப்படி தான் இருக்கும் என்பது தையில் குறிப்பிடப்படுது. அப்படி குறிப்பிடப்படக்கூடிய முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தை அமாவாசை முற்றிலும் ஒரு சக்தி வாய்ந்த அமாவாசை. அதனால் தை அமாவாசையில் செய்ய வேண்டிய ஒரு ஆன்மீக பரிகாரமும் இருக்குது. அது என்ன ஆன்மீக பரிகாரம், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக மேச ராசிக்காரங்க உங்களுக்கு இருக்கும். ஸோ மேச ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு பலன்களும் பரிகாரங்களும் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. திரும்பவும் சொல்கிறேன், தையில் பிறந்து வரக்கூடிய அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது, மிகவும் சக்தி வாய்ந்த அமாவாசை. தை அமாவாசையில் சில பரிகாரங்களை செய்கிறது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய வெற்றியை கொடுக்கும். அதனால் தை அமாவாசையில் என்ன செய்யணுங்கிறத முழுசாக தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு பலன்கள் பார்க்கலாம் வாங்க. மேச ராசினருக்கு இந்த தை மாத அமாவாசைக்கு பிறகு எப்படி இருக்கோ, ஏற்றம் ஏற்படுமா அப்படிங்கிற பல டவுட்டுகளை இந்த வீடியோவில் கிளியர் பண்ண போகிறேன். சரி வாங்க, உங்களுக்கான டவுட்டை எல்லாமே இந்த வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது நம்பிக்கை. மகர மாதம் என்று அழைக்கப்படக்கூடிய தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு மேச ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் குறித்து இந்த ஜோதிட வீடியோவில் சொல்ல போகிறேன். அதெல்லாம் இந்த ஜோதிட வீடியோவில் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்க வாங்க. சூரியன் மகர ராசியில் வரக்கூடிய மாதமே தை மாதம். இதனால தான் தை மாதம் மகர மாதம் என்று அழைக்கப்படுது. சூரியனுடைய தேர் பாதை தெற்கு திசையில் இருந்து வடக்கு திசைக்கு மாறக்கூடிய மாதமே மகர மாதம். தை மாதம் பிறந்தால் பலி பிறக்கும் என்று பலர் காத்து கொண்டிருப்பாங்க. மகாபாரதத்தின் பீதமனான பீஷ்மர் இந்த தை மாதத்துக்காகவே அம்பு படுக்கையில் தன் உயிர் போவதற்கு காத்து கொண்டிருப்பாராம். அந்த அளவுக்கு புனிதமான மாதம் இந்த தை மாதம். சூரிய வழிபாட்டுக்கு உகந்த மாதம். சூரியனை வழிபாடக்கூடிய பண்டிகையே பொங்கல் பண்டிகை. சூரியன் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை. கேட்டை நட்சத்திரத்தில் விருச்சக ராசியில் சித்த யோகத்தில் பொங்கல் பண்டிகை இந்த டைம் அமைந்திருக்கு. இந்த தை மாதத்தில் கரெக்டாக தை 4ஆம் தேதி மெயினாக அமாவாசை வருது. மேச ராசிக்காரங்களுக்கு இதனாலேயே கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள் குறித்து ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. மேசராசி அன்பர்களே, செவ்வாய் பகவான் 9வது இடம் எனும் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது இந்த அமாவாசையில் விசேஷமாகும். சூரிய பகவான் மகர ராசியில் சஞ்சரிக்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் சுக்கர பகவான் வீற்றிருக்கிறார். திடீர் லாபங்கள், புதையல் யோகங்கள் கிடைக்கும். வரவேண்டிய பாக்கி தொகைகள் எல்லாமே உங்களுக்கு இனி வந்து சேரும். மெயினாக வெளியூர் வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகம் உங்களுக்கு ஏற்படும். செவ்வாய் பகவான் புதன் பகவானோடு இணைந்திருப்பதால் ஏஜென்சி தொழிலில் இருப்பவர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். நிறைய கமிஷன்கள் வரும். கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் தனி தொழில் தொடங்கக்கூடிய யோகமானது ஏற்படும். சிவபெருமான வழிபாடு செய்வது, சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்வது அற்புதமான முன்னேற்றத்தை தரும். அதனால் அதெல்லாம் இந்த அமாவாசையில் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்க. அதுக்கப்புறம்
ராசிக்கு கர்மஸ்தானமான 10ஆம் இடம் வீட்டில் சூரிய பகவான் நுழைய போகிற மாதிரி இந்த அமாவாசை இருக்கிறதுனால செல்வ செழிப்பு அதிகரிக்கும். உங்களுடைய ஆரோக்கியமானது மேன்மையடையும். நண்பர்கள் மற்றும் தாய் வழி தந்தை வழி உறவினர்களால் நன்மைகள் உண்டாகும். சமூகத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பவர்களுடைய நட்பு கிடைக்கும். அப்புறம் அரசு அதிகாரிகள் உயர் அதிகாரிகளுடைய அறிமுகமும் அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரியெல்லாம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அப்புறம் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது பெருகும். எடுத்த காரியங்களில் ஜெயமானது ஏற்படும். உங்களுடைய பொறுப்புகள் மெயினாக கூடும். அற்புதமான காலகட்டமாக இருக்கும். பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் ஏற்றமானது ஏற்படும். இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு மாற்றங்கள் இந்த அமாவாசைக்கு பிறகு ஏற்படும். ஆக்சுவலி இந்த அமாவாசையில் உங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கும் என்பது ஜோதிட ரீதியாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த தை அமாவாசை முன்னோர்கள் ஆசி பெற நீங்கள் ஒரு பரிகாரம் செய்யணும். அது என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த பரிகாரம் என்ன, அதை எப்படி செய்யணுங்கிறதையும் தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை மறக்காமல் இந்த அமாவாசையில் செய்திடுங்க. வருடத்தில் 12 மாதங்கள் வரக்கூடிய அமாவாசையிலுமே நம்மளுடைய முன்னோர்களை நாம் வணங்க வேண்டும். அவர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண காரியங்களை தவறாமல் திருப்தியோடு செய்ய வேண்டும். அதுலேயும் குறிப்பாக ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தற்போது வரக்கூடிய தை அமாவாசை, இந்த 3 அமாவாசைகளுமே மிக மிக சிறப்பு வாய்ந்த அமாவாசை திதிகளாக நமக்கு சொல்லப்படுது. மற்ற அமாவாசைகளில் முன்னோர்கள் வழிபாட்டை தவற விட்டவர்கள் கூட இந்த 3 அமாவாசைக்கு பித்ரு வழிபாட்டை செய்து விடுங்க. ஜோதிட ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, கிரக ரீதியாக இதற்கு பின்பாக நிறைய காரணங்கள் இருக்கிறது. எல்லாமே நம்மளுடைய நன்மைக்காக தான் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த தை அமாவாசைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு சூப்பரான வழிபாடை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக இந்த டைம் இந்த பரிகாரத்தை பண்ணிடுங்க. இது வழிபாடு என்று சொல்வதா, பரிகாரம் என்று சொல்வதா, அல்லது நம்மளுடைய முன்னோர்களை மறக்காமல் இருப்பதற்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய வழிகாட்டுதல் என்று சொல்வதா, நீங்கள் எப்படி வேண்டுமென்றாலும் வைத்து கொள்ளுங்க. பதிவை முழுசாக பாருங்கள். முடிவை செய்து கொண்டு பரிகாரத்தை செய்யுங்க. நிறைய பேருக்கு இந்த இடத்துல நிறைய சந்தேகம் வரும். நம்ம மட்டும்தான் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கின்றோம், ஆனால் வெளிநாட்டில் உள்ளவர்கள் எல்லாம் அதை செய்கிறார்களா, அவர்கள் ஓஹோன்னு என பணக்காரர்களாக இருக்கிறார்களே, அவர்கள் இதெல்லாம் பின்பற்றுகிறார்களா என்று சில பேர் கண்டிப்பாக உங்கள் ராசிக்காரங்க விதண்டாவாதம் பேசுவீங்க. உங்களுக்கான பதில் தான் இது. சீனர்களும் முன்னோர்களை வணங்குவதற்கு ஒரு திருவிழா கொண்டாடுறாங்க. அமெரிக்காவில் வாழ்பவர்களும் தங்களுடைய முன்னோர்களை மறக்காமல் இருப்பதற்கு 7 தலைமுறையினருடைய பெயர்களை எழுதி தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. கேட்டால் ஃபேமிலி டைரி என்று சொல்வாங்க. நமக்கு தெரியுமா 7 தலைமுறை முன்னோர்களுடைய பெயர்? கண்டிப்பாக உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக தெரியாது. 7 தலைமுறைக்கு முன்பு வாழ்ந்த தாத்தா பாட்டி பெயர் முக்கால்வாசி பேருக்கு தெரியாது. யாருக்குமே தெரியாது. 3 தலைமுறை பெயர் தெரிந்தாலே இன்றைய காலகட்டத்தில் அது பெரிய விஷயமாக இருக்குது. ஸோ இந்த தை அமாவாசைக்கு உங்களுடைய தாத்தா பாட்டியிடம் கேட்டு, கொள்ளு தாத்தா பாட்டி இருந்தால் அவர்களிடம் கேட்டு 7 தலைமுறையினுடைய பெயரை எழுதி உங்களுடைய அடுத்த சந்ததியருக்கு சொல்லி கொடுங்க. உங்கள் வீட்டில் முன்னோர்கள் எல்லாம் மறைந்து விட்டார்கள் என்றால் முன்னோர்களுடைய பெயரை தெரிந்து கொள்ள வேறு ஏதாவது வழி இருக்கிறதா, வேறு சொந்த பந்தங்களிடம் அவர்களுடைய பெயரை எல்லாம் கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது. நம்மளுடைய உடம்பில் ஓடக்கூடிய இரத்தத்தில் நம்மளுடைய முன்னோர்களுடைய டிஎன்ஏ தான் கலந்து இருக்கிறது. நம்மளுடைய முன்னோர்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய இந்த நாளில் நமக்கு நாமே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்மளுடைய முன்னோர்கள் ஏதோ ஒரு டிஎன்ஏவின் மூலம் நம்மளுடைய உடம்பில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலகட்டத்தை அவர்கள் ஏதேனும் கஷ்டத்தை அனுபவித்திருந்தால் அந்த கஷ்டத்தின் மூலம் நிச்சயம் நமக்கு பாதிப்பு வரும். ஏனென்றால் அவர்களுடைய டிஎன்ஏ தான் இப்போது நமது உடம்பில் இருக்கிறது. நமக்கு ஏதாவது தீராத வியாதிகள் வந்துவிட்டால் கூட டாக்டர்கள் சொல்கிறார்கள், உன்னுடைய அம்மா அப்பாவுக்கு தாத்தா பாட்டிக்கு இந்த பிரச்சனை இருந்திருந்தாதான் உனக்கும் இந்த பிரச்சனை வரும் என்று. அதே போல தான் அம்மா அப்பா தாத்தா பாட்டி வாழ்ந்த காலத்தில் அவர்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம் வந்திருந்தால் அந்த கஷ்டம் நம்மையும் பின்தொடரும். நம்மளுடைய முன்னோர்களுக்கு இருந்த கஷ்டங்கள் நம்மளை பின்தொடராமல் இருக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய முன்னோர்கள் நினைத்து நம்ம நன்றி கடன் செலுத்த வேண்டும். அதற்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த அமாவாசை நாளை வைத்திருக்கிறாங்க.
அமாவாசை திதி தர்ப்பண காரியங்கள் எல்லாம் முடித்து விடுங்க. நீங்களும் ஃபேமிலி ஷாட் ஒன்றை எழுதுங்க. அந்த ஃபேமிலி டைரியில் உங்களுடைய 7 தலைமுறைகளுடைய பெயரையும் எழுதி உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. 7 தலைமுறைகள் வாழ்ந்த அந்த முன்னோர்களுடைய பெயரை சொல்லி அவர்களுக்கு நன்றி சொன்னாலே போதும். நம்மளுடைய தலைமுறை செழிக்கும் என்பது சான்றோர்களுடைய கருத்து, பிரபல ஜோதிடர்களுடைய கருத்து. அதை தான் நீங்கள் இந்த இடத்துல ஃபாலோ பண்ணுங்கிறத பதிவு செய்கிற. இந்த தை அமாவாசை நாளில் உங்களுடைய முன்னோர்களுடைய பெயரை எழுதுங்க. அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். வழிபாட்டோடு சேர்த்து நீங்கள் செய்யக்கூடிய இந்த சிறிய காரியம் உங்கள் தலைமுறையை வாழ்த்தும். உங்களுக்கு முன் வாழ்ந்து முடிந்த 7 தலைமுறைகளுடைய இதுவும் வாழ்த்துக்களும் உங்களுடைய பரம்பரைக்கு கிடைக்கும். நீங்கள் நன்றாக இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நன்றாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த பரிகாரத்தை நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணி பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ மேச ராசிக்காரங்க அவங்களும் இதை தெரிஞ்சு பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.